ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு கன்னி ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம். இந்த கன்னி ராசியில உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் வராங்க. இந்த ராசியில பிறந்தவங்க இயற்கையிலே பாத்தீங்கன்னா நல்ல அறிவு கூர்மையுள்ள புத்திசாலியான பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷய ஞானம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்ல, ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி நிறைய எந்த விஷயம் கேட்டாலும் அதை பத்தி பேசக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு அந்த புக் நாலேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. எந்த ஃபீல்டை நீங்க பத்தி பேசினாலும் அதை பத்தி இமீடியட்டா ஒரு 2 பாயிண்டாவது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு விஷய ஞானம் இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க பேச்சு திறமையில பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா வரும். கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல அவங்களோட எக்ஸலன்ஸை காட்டி ரொம்ப டாப்ல இருப்பாங்க இவங்க. ஐடி செக்டார், ஆடிட்டிங், அக்கௌண்டிங் இந்த மாதிரி ஃபீல்ட்லையுமே, ஏன்னா புதன்கிறது அக்கௌண்டிங்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஃபீல்ட்லையுமே, அப்புறம் ரிசர்ச் சம்பந்தமான எந்த ஒரு ஃபீல்ட்லையுமே அந்த ரிசர்ச் சம்மந்தமான ஒரு துறையில இருந்தாங்க அப்படின்னா, இன்னுமே உங்களோட முழு நாலேஜும் அதுல வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த செக்டார்லலாம் பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் இந்த கன்னிராசி பீப்பிள் இருக்கத்தான் செய்றாங்க. ரொம்ப அற்புதமா, ஆனந்தமா, கலைநயத்தோட பேசக்கூடிய இந்த பீப்பிளுக்கு இவங்க ராசிக்கே கடனும், எதிரியும் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு கூடுதல் சிறப்பா சொல்லலாம். உங்களுக்கு லாபங்கள் உங்க வேலை சார்ந்தோ, உங்க பிசினஸ் சார்ந்தோ நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய டைம் இப்போ அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு, கன்னி ராசிக்கு ரொம்ப அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய் கிரகம் தான். இது உங்களுக்கு அஷ்டமாபதியாகவும் வர்றதுனால உங்களுக்கு கோவம் அப்படிங்கிறத அதிகப்படியா இந்த மாதம் ஏற்படுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. எந்த ஒரு சின்ன விஷயத்துக்குமே அதிக அளவு நீங்க கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்பட ஆரம்பிக்கிறப்போ, நீங்க நிறைய விஷயங்கள நீங்க பிரச்சனைகளையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப வேகமா, படபடப்பா செய்யக்கூடிய ஒரு உணர்வ தூண்டிக்கிட்டே இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம அந்த சூழ்நிலைய புரிஞ்சுகிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, இந்த மாரி சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் நம்ம சீக்கிரம் வெளிய வந்துடலாம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு அமர்ந்து தன்னோட 5வது பார்வையா உங்களுக்கு 2ஆம் வீட்ட பார்க்கறது உங்களோட பொருளாதாரத்தையும், உங்க பேச்சு வன்மையும், உங்க குடும்பத்திலயுமே ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. உங்க குடும்பம் சார்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் கன்டினியூஸா ஏற்பட போகுது. அதே மாதிரி வேலை கிடைக்கிறது, இல்ல வேலையில ப்ரமோஷன் அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னே சொல்லலாம். மோரோவர் உங்களுக்கு நல்ல ஒரு சுபமான காரியங்கள்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு நடைபெற காத்துட்டு இருக்குது. திருமணம் சார்ந்து நீங்க ஏதாவது முன்னெடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் அதற்கான காலகட்டம் இப்ப அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்பும் அமைய போகுது. உங்க 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனும் ஒரு நல்ல வலுவான நிலைமையில இருக்கிறது உங்களுக்கு மேலும் உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய லாபங்களை ஏற்படுத்த போறாரு. கடன் அடைய போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பாசிட்டிவ் நோட்டோட உங்களுக்கு நடக்க போகுது. பேச்சுக்கு காரக கிரகமான புதன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமர்வது உங்களுக்கு நல்ல பேச்சு சார்ந்து உங்க தொழில் செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்குலாம் நல்ல வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இப்போ அப்படின்னே சொல்லலாம். பேச்சு சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விஷயத்த நீங்க தொட்டிருந்தாலுமே அதுல ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக போறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களோட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது மேலும் மேலும் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்க போகுது. அதே மாதிரி மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்றதுல நீங்க ரொம்ப எக்ஸலண்டா இருப்பீங்க. உங்க விஷயத்த எடுத்து அவங்க அந்த அறிவுரையை ஃபாலோ பண்ணி அவங்க ஒண்ணு செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ட தான் குடுக்கும். அந்த அளவுக்கு நல்ல நுணுக்கமான ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நேச்சரும், கெப்பாசிட்டியும் உங்ககிட்ட இருக்கும். இவங்களுக்கு இந்த கன்னி ராசினருக்கு மருத்துவத்துறை ஒரு எக்ஸலண்டான ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். நிறைய இந்த இந்த ராசியில மருத்துவர்களும் இருக்கிறாங்க. இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி செய்யணும் அப்படின்னாலும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்றது நல்லது. இருந்தாலுமே உங்களுக்கு ஃபேவரபிளான டைம் தான் இப்போ. உங்களோட 4ஆம் இடத்து அதிபதி உங்க 4ஆம் வீட்டையே பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு சார்ந்து, இல்ல நிலம் அந்த மாரி விஷயங்கள்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் நீங்க கெயின் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி அந்த வீடு கட்டுறதோ, இல்ல வீடு வாடகைக்கு விடுறது, ரியல் எஸ்டேட் தொழில்ல இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரகாசமான காலம் இப்ப அப்படின்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு 7ல சனி பகவான் அமர்ந்து உங்க ராசியவே பார்க்கிறது அப்படிங்கிறது நீங்க பிடிவாதமா இருக்கிறது அப்படிங்கிறத முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படிங்கிறத தான் அது இண்டிகேட் பண்றாங்க. எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பிடிவாதம் பண்றதோ, இல்ல சண்டை போடுறது, இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிக்கிறது, அதை நீட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களால நீங்க பெருமளவு பின்னாடி பாதிக்கப்படுவீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இப்பவே அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது
உங்களோட ஃபேமிலில வந்து ஒரு நல்ல சுமூகமான சூழல் நிலவறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் இது. கணவன் மனைவிக்குள்ளேயோ ஒரு சின்ன ஒரு வார்த்தை மூலமாவே கூட நெறைய அது ஆர்குமென்ட்டா மாறுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாரி விஷயங்கள் நீங்க நீங்க போறப்போ, அந்த சிச்சுவேஷன நீங்க ஃபேஸ் பண்றப்ப வந்து கொஞ்சம் நிதானமா உங்க வார்த்தைகள விடுறதும், ஆர்குமென்ட் அந்த மாரி விஷயங்கள் நடக்கிறப்ப அந்த இடத்துலருந்து நவுர்றதுமே நீங்க வந்து உங்களுக்கு செஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்டின்னே சொல்லலாம். உங்க தொழில் பார்ட்னரோ நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீங்க உங்க தொழில் பார்ட்னர் கூடவும் நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஷூரா இல்லனாலும் அதுக்கான வாய்ப்புகளும், சூழல்களும் ஏற்படுறதுக்கு இருக்குது. ஸோ அந்த மாரி டைம்ல உங்களோட அந்த அ ஜாயிண்ட் அக்கவுண்ட்ஸோ இல்ல இந்த பிசினஸ் சார்ந்த கணக்கு வழக்குகளோ வந்து நீங்க 1க்கு 2 டைம் செக் பண்ணிக்கிறதும், அத ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுமே வந்து நெறைய வீண் விவாதங்கள உங்களுக்கு தவிர்த்திடும். வீண் சண்டைகளும், கலகங்களையும் உங்ககிட்ட இருந்து நவுத்தி விட்டுரும். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்த வந்து சூரியனும், செவ்வாயும் சேர்ந்து பார்வை செய்றாங்க. அதே இடத்த குருவும் பார்க்கிறாரு. இந்த 6ஆம் இடத்திலேயே வந்து ராகுவும் இருக்கிறது வந்து உங்களுக்கு வேலை சார்ந்து இதுவரைக்கும் வேலை இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கும் வந்து ஒரு புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்ல வேலை சார்ந்த அடுத்தடுத்த முன்னேற்றங்களும் இருக்கிறதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்குது. இத்தன கிரகமும் உங்களுக்கு வந்து நல்லது செய்ய தான் காத்துட்டு இருக்குது. வேலையோ, தொழில் விஷயத்திலயோ நல்ல ஒரு பிரம்மாண்ட வெற்றிகளுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இந்த 6ஆம் இடத்த குரு பார்வை செய்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் தீரும். முக்கியமா 6ஆம் இடம் அப்படிங்கிறதுனால கடன் ஏதாவது இருந்தாலும் அதுவுமே தீரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்க்காக நீங்க என்னென்ன மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்களோ, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஓவரா போயிட்டே இருந்திருக்கும். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்னாலேயே நெறைய பேர் கடன் ஆயிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில. அந்த மாரி விஷயங்கள்ல இருந்துலுமே எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம். நல்ல ஹெல்த் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். நல்ல அ டாக்டர்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சு உங்க ஹெல்த்தும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது. அதே மாதிரி கடன்களுமே கொஞ்சம் கொஞ்சமா அடைய போகுது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நீங்க போக போறீங்க. அதே மாரி உங்களுக்கு ஆன்மீக பணிகள் சார்ந்தும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்ல கோயில் சார்ந்த பணிகள்ல ஏதாவதுல ஒண்ணு வந்து நீங்க உங்கள ஈடுபடுத்திக்கிட்டு, அதன் மூலமா ஒரு லாபம் வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பார்வை வர்றதுனால. அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க வந்து அத தவற விட்டுறாம நீங்க புடிச்சுக்கோங்க. அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு நல்ல லாபங்கள் தான் கிடைக்க போகுது. ஓவராலா இந்த மாதம் முழுவதுமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு முழுவதுமா ஒரு தொழில் சிந்தனையில தான் உங்கள ஆக்குபை பண்ண போறாரு. உங்க மைண்ட் ஃபுல்லாவுமே உங்க தொழில் பற்றிய சிந்தனை, அத எப்படி டெவலப் பண்றது? அத என்ன எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஸ்டெப் எடுத்து கொண்டு போயி, நான் அத வந்து சக்சஸ நோக்கி எடுத்துட்டு போறது, எப்படி விரிவுபடுத்துறது, நியூ ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கொண்டு வரது, நியூ கிளையண்ட்ஸ் எப்படி புடிக்கிறது, இந்த மாதிரியான அதிகப்படியான திட்டங்களும், தாக்கங்களும் தான் உங்களுக்கு பிசினஸ் பத்தி தான் உங்களுக்கு இருக்க போகுது. அதே மாரி உங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்படின்னே சொல்லியாச்சு. அதனால அத பத்தியும் நீங்க ஒண்ணும் பயந்துக்க தேவையில்ல. மத்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு, உங்க முழு கவனமும் உங்க தொழில நோக்கி தான் இருக்க போகுது. உங்களோட அந்த உழைப்புக்கும், ஹார்ட் ஒர்க்குக்கும் ஏத்த மாதிரியான நல்ல ரிவார்ட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல லாபங்கள் அதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா, உங்களோட 2ஆம் இடத்தையும் வந்து உங்களோட தனஸ்தானத்தையும் வந்து குரு பகவான் பார்க்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களோட வருமானத்த வந்து ரெட்டிப்பாக்க போறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். உங்களோட பாக்கியாதிபதி வந்து சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கிறது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த இந்த மாதம் இருக்கிறதுனால, உங்களுக்கு வருமானத்துக்கு ஒண்ணும் குறைவில்லாத மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்துல வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன குடுக்கும். நீங்களும் இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.